இன்றைக்கு நான் பரமேஸ்வரி அம்மாவோட இணைந்திருக்கின்றோம். வணக்கம் அம்மா. வணக்கம். சொல்லுங்கள் அம்மா, இந்த தனிமை, அதாவது நிறைய பேரோடு இருந்து ஒரு தனிமையிலே நீங்கள் நிறைய நாட்கள் இருக்கின்றீர்கள். அடிக்கடி நாங்கள் அவ்வப்போது வர முடியாவிட்டாலும் பல மாதங்களுக்கு ஒரு முறை வருவது உங்களுடைய குழந்தைகள், பேர குழந்தைகள் வருவார்கள். எப்படி காலை பொழுதிலிருந்து மாலை வரை? இந்த மாலை வரை எனக்கு இந்த தையல் வேலையோட கொஞ்சம் பொழுது போகும். பேர பிள்ளைகள் வருவினம், மகள் மகன் எல்லாரும் வந்து போவினம். அந்த சந்தோஷத்திலேயே இந்த பொழுது போயிடும். ஒவ்வொரு நாளும் போய்விடுகிறது. அப்ப என்ன சமையல் எல்லாம் நீங்களே நானே எனக்கு நானே செய்து சாப்பிட்றேன். எனக்கு விருப்பம் என்னடா கொஞ்சம் உண்டாலும். அதாவது உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருப்பதற்காக தனிமையாக இருந்தாலும் இனிமையான சில விடயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லி இருக்கின்றார். எப்பொழுதுமே அந்த சிரித்த முகமாக எத்தனையோ பேர் தனிமையில் இருந்தாலும் அந்த கவலைகள் இன்றி இப்படியெல்லாம் இருக்கின்றார்கள். அதிலே அம்மா தையல் செய்வது இந்த வயதிலும், அம்மா இத்தனை வயதை கேட்கக்கூடாது என்று நினைக்கின்றேன். வயது சொல்லக்கூடாதுல்லம்மா, அந்த வயதை கடந்தாலும் தன்னுடைய பொழுதுபோக்காக இன்றும் தனக்கென்று ஒரு தொழில் தேவை அப்படின்னு சொல்லி தையல் செய்து இவ்வளவு காலம் அவர்தான் கூடுதலாக எனக்கு சாரி ப்ளவுஸ் எல்லாமே தைக்கின்ற ஒரு அம்மா. நான் வந்த நாட்களில் இருந்து இவ்வளவு காலங்கள் அவரோடு தான் இருந்தாலும் கடந்த வருடத்திலே ஒரு மறக்க முடியாத ஒரு அவருடைய கொடுக்க ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் இன்று கண்டிப்பாக கொடுக்கணும் என்று சொல்லி எடுத்து வந்திருக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறா? நன்றி. நல்லா இருக்கின்றது. என்னம்மா எழுதி இருக்கிறது? அதான் இப்போ சின்ன எழுது. அன்பை சொல்லும், அதையா வாசிக்க? அன்பை சொல்லும் 1000 உறவு இருந்தாலும் அதை அன்பாக சொல்ல அம்மாவை தவிர இந்த உலகில் யாரும் இல்லை. எனக்கு இந்த அம்மா தான் கடவுள். உங்களுடைய அம்மா தான். அது அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுதே அது எத்தனை வயதானாலும் நம்மை சொல்ல முடியாத வார்த்தைகள், அது கண்ணீர், அப்படி உடனடியாகவே கண்ணீர் வந்துவிடும். என்ன செய்வது, ஒரு எத்தனை வயது போனாலும் அம்மா அம்மா தான் இல்லைம்மா? அதான் அம்மாவோட இருந்துட்டு வந்துட்டு அது ஒரு கவலை தான் மனதில். மனதிலே ஒரு கவலை. பல வருட காலங்கள் அம்மா இல்லாமல் பிரிந்து வாழ்வது என்பது இப்பொழுது இருக்கின்றவர்களுக்கு அதனுடைய அருமை புரியாது. இல்லாத பொழுதுதான் அதை நினைத்து கூட பார்க்க முடியும். தாயன்று தெரியாது, ஒரு காலத்துல தான் எல்லாருக்கும் தாயன்ற பாசம் தெரியும். சரி, இந்த நாட்களிலே அதை நினைத்து நாங்கள் சந்தோஷமாக உங்களை இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுதில் இருந்து மாலை பொழுது வரை நல்ல சந்தோஷமாக உங்களை வைத்திருப்பதற்காகவே அந்த நாள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை போன்று நிறைய பேர் இருப்பார்கள். அந்த அம்மாமார்களை எல்லோரும் நீங்கள் அழைத்து வர வேண்டும். அவர்கள் என்னோடையும் சந்தோஷம். நல்லதம்மா, ஒரு சின்ன அழகான விடயத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு இன்னும் ஒரு பொழுதிலே சந்திப்போம். நன்றி. நன்றி, வணக்கம்.